கைஸ், நான் தான் கைஸ் மொபைல் பேசுகிறேன். இப்போ வந்து பிசியில் ஆடுறோம் கைஸ். நம்ம ஃபஸ்ட் டைம் பிசியில் விளாட்றோம். இப்போ அந்த கேம் பிளேனா பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பிசியில் விளாட தெரியாது எனக்கு. இப்போ எப்படி விளாட்றேன்னு பாருங்கள். இப்படிதான் விளாட்ணும், பார்த்துக்கோங்க. அதான் இந்த மாதிரி எப்படியும் அழுத்தி தான் பிடிச்சிருப்பேன். எப்படி இருந்தாலும் அழுத்தி ஒரு நான் அடிக்க ட்ரை பண்ணுவேன். நானே என்னமோ ட்ரை பண்ணுவேன் கைஸ், ஆனால் வாய்ப்பே இல்லை. ஒரே நேரத்தில் அழுத்திடுவேன். அவ்வளோதான், முடியாதுடா, அவ்வளோதான் சொல்லி அழுத்திடுவேன். இப்படா இந்த இடத்துல அழுத்திடுவேன். வேண்டான்னு முடித்தான், அப்படியே முடிச்சு விட்டேன். அதான் பார்த்துக்கணும். ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது சாமுராய் பண்டை வச்சுருக்கோன் பாட்டு பையன். அது வேறு ஒரு பயம். அதனால் இந்த மேட்ச்சு நான் ஹெட்ஷாட் அடிக்க ட்ரை பண்ணியிருப்பேன், ஆனால் அவன் என்ன போட்டிருப்பான். இந்த மேட்ச்சு பாருங்கள், சும்மா அப்புறம் டப்புன்னு அடிச்சுட்டு போவாங்க, வெறியாக அடிச்சுட்டு போவான். இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் அவன் அடித்தது கணக்கு, மற்ற எல்லா மேட்சுமே நம்ம தான். இந்த மேட்ச்சில் பாருங்களேன், போயிட்டே இருப்போம், கன்று வாங்கவே மாட்டான். அதனால அமௌண்ட் போட்டுட்ருப்பேன். அதனால் அந்த பிசி பிளேயர்ஸ்னால் இப்போ யூடியூபர்ஸ்னால் அப்படின்னா தெரியுமா ஸ்பீடாக அதை மட்டும் நம்மளும் பிசியெல்லாம் வச்சுருக்கோம். சும்மா பண்ணுவோமே சொல்லி மவுஸையும் ஆல்ட்டே கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் நல்லாவே வரல. ஒன்ட்டா அப்படிக்க ட்ரை பண்ணுவேன் கைஸ், உழுவலை, அழுத்தி பிடிச்சிடும். இந்த மேட்ச்சை பாருங்கள், என்ன பண்ணியிருப்பேன். நம்ம பிசியில் விளாட்றோம், அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட யூஐடி தாங்க, நம்மளும் சேர்ந்து விளாடுவோம். ஒன்று வாங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள எல்லா நோபும் நீங்கள் தான் கைஸ். ஒருத்தரும் எவனுமே பேர் கொடுக்க மாட்டீங்க, எல்லாருமே பயப்படுறீங்க. ஒன்றுக்கு இதே தர மாட்டீங்க யூஐடி. இந்தியாவில் உள்ள எல்லா பாட்டும் இங்கே தான் இருக்குது போல். ஆனால் நான் உங்கள்கிட்ட விளாடும்போது மட்டும் பிசியில் வர மாட்டேன், மொபைலெலாம் வருவேன். ஏன்னா பிசியில் போனால் ட்ரைனிங் ஆற்றுக்கிறேன். ஆனால் இந்த மட்டும் இந்த மேட்ச்சை பார்த்துருப்பீங்க, MP5 வெறித்தனமாக அழுத்திருப்பேன். இந்த மேட்ச் இதுதான் டபுள் ஸ்னைப்பர்னால் வச்சு விரட்டியிருப்பேன் பாருங்கள். விரட்டி உரிச்சிருப்பேன். இது மாதிரி அவள்தான் செத்துறான். பிசியை பொறுத்தவரையும் ஸ்விட்சிங்கு வெறியாக இருக்குது. ஐயோ இது வேறு கைஸ். பிசியை பொறுத்தவரையும் ஸ்விட்சிங் செமையாக இருக்குது. மற்றபடி நீ கொஞ்சம் ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒன் டேப்னா அடிக்க ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நானும் உட்காந்துருப்பேன், வரவே மாட்டான். நானும் லாஸ்ட் வரையும் உட்காந்துருப்பேன், என்ன பண்ணுவேன். அதுதான் பார்த்தா பாருங்க, நீங்களே பாருங்கள். எனக்கு டப்புன்னு அவன் ஒரு அடிதான் அடிப்பான். எனக்கு 150 போடுவான். எனக்கு பயம் பசங்க வந்துடும் பாருங்கள். வரவே இல்லை. என்ன பண்ணிட்டேன், போயிட்டு நான் ஏறிட்டேன். இனிமேல் என்னோட பொறுத்திக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், ஏறிட்டேன். பாருங்கள். ஆனால் ஏறிட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல சரி மறக்க முடியாத ஒரு 150 போடுவான். டப்புன்னு நான் பயந்து போயிட்டேன். இதுக்குள்ளேருந்து அடிப்பேன். இந்த அடித்தானா அதுக்கப்புறம் நான் ஒரு 150 போட்டு பயந்துடுவேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்விட்சிங் ஒர்க் ஆகலை. இந்த மவுஸ் வந்து நான் கிளிக் பண்ணல போல், சும்மா தடவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ அடித்து மேட்ச்சை முடிச்சிருப்பேன். பாய் கைஸ், கெவின்.